ஜெய் வாராகி, ஜெய் ஜெய் வாராகி. நம்ம டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை அழுத்துங்க. அன்பு நேயர்களே, அனைவருக்கும் ஒரு அற்புதமான மகிழ்ச்சியான செய்தி என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா, குரு பெயர்ச்சி. நாம் எல்லோரும் மிகுந்த ஆவலோடு எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய ஒரே ஒரு பெயர்ச்சி எதுனா குரு பெயர்ச்சி தான். பொதுவாக எல்லாருக்குமே பெரிய சக்கரவர்த்தியா இருந்தாலும், பெரிய ஒரு செல்வந்தராக இருந்தாலும், ஒரு பணக்காரனா இருந்தாலும், அவன்கிட்ட எல்லா பணங்காசும் இருக்கு அப்படின்னு வச்சுக்கோமே. இன்னும் ஒரு 100 ஆண்டுகளுக்கு தேவையான அல்லது 200 வருஷத்துக்கு தேவையான பணங்காசு ஒருத்தர்கிட்ட இருக்கு. அவனுக்கும் பயம் இருக்கும், அவனுக்கும் கஷ்டம் இருக்கும். அந்த பணத்தை பாதுகாக்கிறது எப்படிங்கிற கஷ்டமா இருக்கலாம், அல்ல எதிரிகளுடைய தொந்தரவுகளாக இருக்கலாம், அல்லது வேற ஏதேனும் ஒரு பயம் இருக்கலாம். அதே போல ஒரு பரம ஏழைக்கும் ஃபியூச்சரை பத்தின ஒரு பயம் இருக்கும். அப்போ இதெல்லாம் கிரக கோளாறுன்னு சொல்லலாம், அப்படி இல்லைன்னா தசாபுத்திகளால் வரக்கூடிய பிரச்சனைகள் அப்படின்னு சொல்லலாம். ஒரு தசை ஒருத்தருக்கு ரொம்ப நல்ல தசையா இருக்கும், யோக தசையா இருக்கும். அந்த யோக தசையில நல்லா ஒரு 8 வருஷம் சூப்பரா போயிருக்கும். திடீர்னு ஒரு வருஷம் அவனை போட்டு படாத பாடுபடுத்தி இருக்கும். அவன் இதுக்கு வாழ்க்கையே வேணாங்கிற ஒரு சூழ்நிலைக்கு விரக்திக்கு போகக்கூடிய வச்சு செஞ்சிருக்கும் அந்த தசை, அந்த புத்தி. அப்ப அதுக்கு என்ன காரணம்னு கேட்டீங்கன்னாக்கா, சுபர்ன்னு சொல்லக்கூடிய உங்களுக்கு எந்த தசாபுத்திகள் நடந்தாலும், எந்த தசை நடந்தாலும், அது யோக தசையோ அவயோக தசையோ சூப்பரான தசையோ எது நடந்தாலும், குரு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கிரகம் உங்களை பார்க்குமே ஆனால் உங்களுடைய அசுபஸ்தானத்தை பார்த்தா அசுபங்கள் குறையும், சுபஸ்தானங்களை பார்த்தா சுகங்கள் கூடும். அதுதான் விஷயம். அப்ப அவர் எங்க இருந்தாலும் நன்மையைத்தான் செய்வார். எனக்கு 8ல குரு மறைஞ்சிட்டார், நீங்க கவலைப்பட வேண்டாம். அப்ப அவர் எங்க பாரு, உங்க 12 பார்ப்பார், உங்க விரயத்தை குறைப்பார், உங்க 2 பார்ப்பார், தனவரவை கூட்டுவார். அப்ப இந்த மாதிரி குரு பகவான் நவகிரகங்கள்ல ரொம்ப முக்கியமான ஒரு கிரகம். வருஷத்துக்கு அன்பார்ந்த தனுசு ராசி அன்பர்கள், தனுசு ராசி என்பவர்களே, ரொம்ப நீங்க நாம எல்லோரும் ஆவலோடு எதிர்பார்த்த ஒரு பயிற்சி இந்த குரு பயிற்சி. அதுவும் குறிப்பா தனுசு ராசிக்கு ரொம்ப முக்கியமான ஒரு குரு பயிற்சி. காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா, இந்த குரு பயிற்சியை பொறுத்தவரையிலும் தனுசு ராசி என்பவர்களுக்கு தான் இனிமேதான் நல்லது நடக்க போகுது. தனுசு ராசி என்பவர்கள் நிறைய கஷ்டங்கள், கொஞ்சம் நஞ்சமான கஷ்டம். நம்ம வெளியில சொல்றோம் தனுசு ராசி என்பவர்கள் சொல்றோமே தவிர, நல்ல யோகங்கள் இருந்தது எல்லாமே உண்மைதான். அவங்க ஜாதகமே பொதுவாகவே தனுசு ராசி என்பவர்கள் ஒரு உயர்ந்த குலத்துலதான் பிறப்பாங்க. இதுல குருவுடைய வீடு. கெட்டாலும் மீன்மக்களே எல்லாம் எவ்வளவு வறுமையில இருந்தாலும் அவங்க அந்த கௌரவத்தை விட்டு கொடுக்க மாட்டாங்க, அந்த ஸ்தானத்தை விட்டு, அந்த மதிப்பு மரியாதையை விட்டு கொடுக்க மாட்டாங்க, சுய கௌரவத்தை விட்டு கொடுக்க மாட்டாங்க. அதே போல தனுசு ராசி என்பவர்கள் ஒரு உயர்ந்த வறுமையில் இருந்தாலுமே கூட உயர்ந்த பண்போடு நடந்து கொள்ளக்கூடிய அப்பேற்பட்ட இந்த தனுசு ராசி என்பவர்களுக்கு எப்போ இந்த குரு பகவான் 5ல போய் உட்கார்ந்தாரோ அப்போ அந்த ராகுடைய தொடர்பு கிடைச்சு இந்த குரு ராகு தொடர்பால நிறைய விரயங்கள் ஏற்பட்டது. பிரச்சனைகள் இருந்திருக்கும், பிரச்சனையெல்லாம் நீங்க ஜெயிச்சிருப்பீங்க, அதெல்லாம் ஓகே. ஆனா செலவீனங்கள் அதிகரிச்சிருக்கும். நிறைய எனக்கு தெரிஞ்சு நிறைய தனுசு ராசி என்பவர்கள் வம்பு வழக்குகள்ல சிக்கல்ல, சட்ட சிக்கல்ல போய் மாட்டிக்கிட்டாங்க, வம்பு வழக்குகள்ல போய் மாட்டிக்கிட்டாங்க. அதே போல ஒரு சில தனுசு ராசி என்பவர்கள் என்ன பண்ணாங்க, பணங்காசு கொடுத்து ஏமாந்துட்டு இருந்தாங்க. ஒரு சில தனுசு ராசி என்பவர்கள் டாக்குமெண்ட் ப்ராப்ளம், சொத்து பிரச்சனைகள் அப்படி இருந்தாங்க. ஒரு சில தனுசு ராசி என்பவர்கள் பிசினஸ்ல லாஸ் ஆனது, பிசினஸ் பெரிய இழப்புகள் அதெல்லாம் ஏற்பட்டது. அப்ப 5ல குரு இருந்தாலுமே கூட இந்த ராகுடைய தொடர்பு இருந்த காரணத்தினால் நிச்சயமா தனுசு ராசி என்பவர்கள் நிறைய கஷ்டங்களை அனுபவித்தார்கள். ஆனால் இனி வரக்கூடிய காலம் பொற்காலமாக அமைகிறது தனுசு ராசி. 2 விஷயம் நிச்சயமா தனுசு ராசி என்பவர்களே, இந்த குரு பகவான் 6-8 அமைகிறார். உங்க ராசிக்கு 6ஆம் இடத்திலே அமைகிறார். என்ன சாமி நீங்க குரு 6ல போய் மறைகிறாரு,
மறையக்கூடிய குரு எப்படி நமக்கு நிறைந்த மனம் நிறைந்த பலனை தருவார் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, அந்த குரு உங்கள் ராசிக்கு தொழில் ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய, நல்லா கவனிக்கணும், தனுசு ராசி என்பவர்களே, அந்த குரு பகவான் எங்கெல்லாம் பார்வைப்படுகிறது, குரு பார்க்க கோடி நன்மை. நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய ராசி பலன் என்னதுங்க? குரு பெயர்ச்சி பலன். அப்ப குருவுக்கான ஸ்லோகம் என்ன? குரு இருக்கும் இடத்தை விட குரு பகவான் பார்க்கும் இடத்திற்கு பலம் அதிகம். அப்படி பார்க்கின்ற பொழுது தனுசு ராசிக்கு 10வது வீடாகிய கன்னி ராசியை தொழில் ஸ்தானத்தையும், அதே போல விரயஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 12வது வீடாக இருக்கக்கூடிய விருச்சகத்தையும், 2ஆம் பாவமாக இருக்கக்கூடிய தனஸ்தானமாகிய மகரத்தையும் அந்த குரு பார்க்கிறார். அப்ப இந்த 3 நல்ல விஷயங்கள் நடக்க போகுது. 6ல மறையதார்னு சொல்லாதீங்க. நான் அதுக்குதான் உங்களுக்கு ஆரம்பத்துல சொன்னேன், தனுசு ராசி என்பவர்களே உங்களுடைய கஷ்டங்கள் என்னன்னு எனக்கு தெரியும். ஏன்னா எத்தனையோ தனுசு ராசி என்பவர்கள் ஒரு பெரிய நிலையில இருக்கக்கூடியவங்க, அரசு அதிகாரிகள், நல்லா உயர்ந்த போஸ்டிங்ல இருக்கக்கூடியவங்க, ஹையர் போஸ்டிங்ல ஹையர் ரேங்க்ல இருக்கக்கூடியவர்கள், அது பிரைவேட் ஜாப்லயா இருக்கலாம், கவர்மெண்ட் ஜாபாக இருக்கலாம், ஒரு கவர்னரா இருக்கலாம், நிறைய ஹையர் பொசிஷன்ல இருக்கக்கூடியவங்க. அப்ப அந்த மாதிரியான தனுசு ராசி என்பவர்கள் கூட நிறைய சிக்கல்கள், தேவையில்லாத வீண்பழி அவமானங்கள், ஒரு கமாண்ட் அல்லது ஒரு பேட் ரிப்போர்ட், இதெல்லாம் சந்திச்சிருக்கு. அப்ப இப்ப வரக்கூடிய இந்த குரு பெயர்ச்சியால் உங்களுக்கு என்ன நன்மை நடக்க போகுதுன்னா, ஃபர்ஸ்ட் தொழில் சிறப்பாக இருக்கும், பிசினஸ் உங்களுக்கு நல்ல முறையில நடக்க போகுது. இடதுமை தனுசு ராசி நேயர்கள். ஏன்னா குரு பார்க்கிறார், அங்க இல்ல. குரு 10ல் இருந்தால் பதவி பறிமுகம்ங்கிறது வேற. அவர் 10 இல்லைங்க, 10 பார்க்கிறார். பார்க்கும் இடம் அற்புதமா மிளிரும். ஒரு விஐபி வராங்க, ஒரு சிஎம் வராங்கன்னா, ஒரு கோவிலுக்கு வராங்கன்னா, அந்த கோவில ஃபுல்லா தொடச்சு கடிச்சு பெருக்கி வச்சு சிவப்பு கம்பளம் போட்டு வைப்பாங்க, ரோடுகளெல்லாம் போட்டு வைப்பாங்க. அதே போல இந்த குரு 10ஆம் இடத்தை பார்க்கின்ற பொழுது தனுசு ராசி அன்பர்களே, உங்களுடைய தொழில் ஸ்தானம் மேம்படும். நீங்கள் செய்து வரக்கூடிய உங்கள் தொழில் உயர்ந்து ஓங்கி நிற்கும், அபரிமிதமான வளர்ச்சி அடையும், நல்லா டெவலப்மெண்ட் ஆகும், பிசினஸ் சூப்பரா இருக்கும். நீங்கள் சற்றும் எதிர்பார்க்காத வகையில் உங்களுடைய தொழில் அமைப்புகள் சிறப்பானதாக இருக்கும். தனுசு ராசி நேயர்களே, 10 பார்க்கிறது. அதே போல வெளிநாட்டு யோகங்கள் ஏற்படும், விவசாயிகளுக்கு நல்ல முன்னேற்றம் ஏற்படும், விவசாயிகளுக்கு விளைச்சல் அதிகமாக இருக்கும், லாபம் அதிகரிக்கும், நல்ல ரேட்டு கிடைக்கும், ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆகும். அதே போல இந்த மளிகை பொருட்கள், விவசாய பொருட்கள், ஃப்ளவர்ஸ், இதெல்லாம் ஏற்றுமதி எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடியவங்க, அவங்களுக்கும் நல்ல லாபம் கிடைக்கும், கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகள் குறையும். அதே போல வெளிநாட்டுல பிசினஸ் பண்ணக்கூடியவங்க, வெளிநாட்டுல உத்தியோகம் செய்யக்கூடியவர்கள், அவர்களுக்கும் தனுசு ராசியாக இருப்பார்கள். ஆனால் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். குறிப்பா வேலை வாய்ப்புகளை பொறுத்தவரையில் தனுசு ராசி நேயர்களே, உத்தியோகம் தான் புருஷ லட்சணம்னு சொல்லுவாங்க. அப்ப நிச்சயமா நீங்க உள்நாட்டுல வேலை செஞ்சாலும், வெளிநாட்டுல வேலை செஞ்சாலும், அல்லது கவர்மெண்ட் ஜாப், பிரைவேட் ஜாப் எதுவாக இருந்தாலும், தனுசு ராசி நேயர்களே வேலை வாய்ப்புகள் அதிகரிக்கும், செய்கிற வேலையில நல்ல டெவலப்மெண்ட் இருக்கும், ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி அதிகரிக்கும், ஜாப் ஆஃபர்ஸ் அதிகரிக்கும், ஜாப் ஓப்பனிங் இருக்கும். அதே போல வேலை செய்யற இடத்துல இருக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸ் குறையும், டவுன் ஆகும், நல்ல நேம் கிரியேட் ஆகும், சப்போர்ட், உங்களுடைய ஹையர் ஆபீசருடைய சப்போர்ட் உங்களுக்கு கிடைக்கும், வெற்றி மேல் வெற்றி கிடைக்க வாய்ப்புகள் உண்டு. அதே போல நிறைய மாற்றங்கள் நிகழப்போகுது, டிரான்ஸ்ஃபர்ஸ் நீங்க நினைச்ச மாதிரி உங்களுக்கு ஃபேவரபிளா இருக்கும், நல்ல ரேங்க், நல்ல பொசிஷனு, அதே போல ஒரு ப்ரமோஷன்ஸ், இதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. எனதருமை தனுசு ராசி நேயர்களே, அதே போல கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகள், வம்பு வழக்குகள் எல்லாம் குறையும். பிளாக் மேஜிக், அந்த மாதிரியான மனக்கவலைகள், மறைமுகமான பிரச்சனைகள், வெளியில சொல்ல முடியாத ஒரு சில பிரச்சனைகள், கௌரவம் சம்பந்தப்பட்டது, குடும்பம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள்,
பசங்க, பொம்பளை பசங்க, ஆம்பளை பசங்க சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், பிள்ளைகள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், கணவன் மனைவியிடையே வரக்கூடிய பிரச்சனைகள் இதெல்லாம் இருக்குமேயானால் அவையும் விலகுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. நோய் நொடிகள் ஆரோக்கியத்தை ரொம்ப எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். நீங்க மாத்திரை எடுத்துக்கிறவங்களா தான் நிச்சயமா தொடர்ந்து மாத்திரை சாப்பிடணும். நான் 10 நாள் சாப்பிடுறேன், எனக்கு ஒண்ணுமே ஆகல அப்படின்னு புத்திசாலித்தனமா பேசக்கூடாது. ஒரு பெரிய புத்திசாலி அப்படிதான் பேசுவாங்க. நான் 10 நாளா மாத்திரையே போடல, எனக்கு ஒண்ணுமே ஆகல, இன்னைக்குதான் மாத்திரை போட்டேன், இன்னைக்குதான் எனக்கு ஆச்சு. அந்த மாதிரிலாம் ரொம்ப அறிவுபூர்வமா பேசக்கூடாது. ஸோ நோய் நொடிகள் இருக்குமே ஆனால் கட்டாயம் அது அந்த என்ன ட்ரீட்மெண்ட்டோ, அது என்ன மருந்து மாத்திரையோ அது அவசியம் நீங்க எடுத்துக்கிறது சிறப்பு. ஆரோக்கியம் மேம்படும். இன்னும் சொல்ல போனால் குடும்பத்துல பெரியவங்க சொல் பேச்ச கேட்டு நடப்பது இன்னும் சிறப்பை தரக்கூடியதாக இருக்கும் தனுசு ராசி நேயர்களே. அதே போல ரியல் எஸ்டேட் செய்யக்கூடியவர்கள், பில்டர்ஸ், அந்த தொழில் செய்யக்கூடியவர்கள், இவங்க எல்லாருமே சிறப்பான முன்னேற்றம் இருக்கும். குறிப்பா அரசியல் தலைவர்கள், சினிமா துறையை சார்ந்தவர்கள், சோசியல் மீடியாவில் இருக்கக்கூடியவங்க, மீடியா துறையை சார்ந்தவர்கள், இவங்க எல்லாருக்குமே கூட இந்த குரு பெயர்ச்சி நிறைவான பலனை தரப்போகுது. அதே போல உங்க ராசிக்கு 12வது வீட்டை பார்க்கறதால கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகள் குறையும்னு சொன்ன, இந்த லாபம் அதிகரிக்கும் சொன்ன, வீண் விரயங்கள், வீண் செலவுகள் குறையும். அதையும் நீங்க இங்க மனசுல வச்சுக்கணும். தனஸ்தானம், குடும்பம், வாக்கை பார்க்கின்ற காரணத்தினால தனலாபங்கள் அதிகரிக்கும், பண வரவுகள் அதிகரிக்கும், மனசுல நிம்மதி ஏற்படும். மனக்குழப்பங்கள் இருக்குமே ஆனால், தேவையில்லாத மனசுல பயம், மனக்குழப்பங்கள் இருக்குமே ஆனால் போட்டு வாட்டி வதச்சி எடுத்துரும். அந்த மாதிரியான மன பயங்கள் இருக்குமே ஆனால் அந்த மன பயங்கள் குறையும். எனதருமை தனுசு ராசி நேயர்களே, அதோடு மட்டுமல்ல தனுசு ராசி நேயர்களே, அது அற்புதமான எதிர்காலம் உங்களுக்கு அமைய போகுது. சிறப்பான எதிர்காலம் அமைய போகுது. குடும்பத்துல மகிழ்ச்சி ஏற்படும். நிறைய மங்கள விசேஷங்கள் நடைபெறும். 60ஆம் கல்யாணம், 70ஆம் கல்யாணம், 80ஆம் கல்யாணம், அதே போல திருமண யோகங்கள், சீமந்தம், குழந்தை பிறப்பு, குழந்தை பாக்கியம், இப்படி நிறைய விஷயங்கள், பிரிந்த உறவுகள் ஒன்று சேருதல், இப்படி நிறைய விஷயங்கள் தனுசு ராசிக்கு காத்திருக்கு. ஸோ எந்த கவலைகளாக இருந்தாலும் கவலை வேண்டாம். தனுசு ராசி நேயர்களே, உங்களுக்கு 70% வரை 70% இந்த குரு பயிற்சி நன்மையை செய்கிறது என்று சொல்லிக்கொண்டு, உங்களுக்கு எல்லாமே ஒரு 10 நிமிஷம் சொல்லிட முடியாது தனுசு ராசிக்கு. ஸோ உங்களுடைய கேள்விகள் எதுவாக இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. அப்படி இல்லைன்னா கேள்வியை கேளுங்கள், முடிஞ்சால உங்களுக்கு பதில்கள் தரப்படும் என்பதை தெரிவித்துக் கொண்டு, இந்த குரு பெயர்ச்சி தனுசு ராசிக்கு அதி அற்புதமாக அமையட்டும் என்று நான் வாழ்த்துகிறேன். ஜெய் வாராகி, ஜெய் ஜெய் வாராகி.